அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இவ வேற இந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து அனதர் ஃபுட் சேலஞ்ச் தான். ஃபுட் சேலஞ்சுனா நான் பண்ணி ஒரு மாசம் லைக் ஒரு 3-4 மாதம் ஆகும். இல்லையே, சேனல் ஆரம்பிச்சே ஒரு 3 மாதம் தான் ஆகுது. பட் ஆனால் நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃபுட் சேலஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைகளால் ஃபுட் சேலஞ்ச் பக்கமே போகல. எனக்கும் வந்து ஃபுட் சேலஞ்ச் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி யாரும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்ச். ஆக்சுவலி சொல்லணும்னா இருக்கிறதுலே ஒயிட் கலர் தான் ஈஸியான ஃபுட் சேலஞ்ச். ஏன்னா இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஒயிட் கலர் தான். ரைஸு, தயிர் எல்லாமே ஒயிட் தான். ஆனால் அதை எப்படியாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கணுன்ட்டு நானும் கொஞ்சம் சில ஒயிட் கலர் ஃபுல்லாக வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம். மார்னிங் இப்போ வந்து டைம் வந்து ஒரு 9 to 10 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்றேன். நான் பிரேக்ஃபாஸ்ட்டே நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த சேலஞ்சுக்காகவே நான் கஷ்டப்பட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒயிட் கலரில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் ஐ வில் ஷோ யூ. ஆக்சுவலி கைஸ், ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்சுனா உங்களுக்குலாம் என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வந்து சீஸ் தான் ஞாபகம் வரும். ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நானே கண்டுபிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் சீஸ் தோசை. சீஸ் தோசை உங்கள் எல்லாருக்கும் வியர்டாக இருக்கும். ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே உண்மையாக நான் நிறைய தடவை சீஸ் தோசை சாப்பிட்ருக்கேன். லைக் எப்போல்லாம் தோசைக்கு காலையில் சைடு டிஷ்ஷுலையோ கொஞ்சம் சீஸ் போட்டு அது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டால் அதுவே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ அதனால் எனக்கு சீஸ் தோசை சுத்தமாக வியர்டாக தெரியல. ஓகே கைஸ், ஃபைனலி தோசை ரெடி. இது மேலே நம்ம சீஸ் போடணும். ஆக்சுவலி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போதே சீஸ் போட்டால் அப்போ தான் இன்னும் நல்லா இருக்கும். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா, அந்த இதில் இருக்கும் பேனில் இருக்கும் போதே அது கொஞ்சம் நல்லா மேலே வெந்ததுக்கப்புறம் சீஸ் போட்டு மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ இருந்தால் ஆரிகானோ, கொஞ்சம் சால்ட்டு, பெப்பரு இதெல்லாம் போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பட் இப்போதைக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது. நான் தோசை வந்து 10 மினிட்ஸுக்கு முன்னாடியே எடுத்தாச்சு. அப்படியே ஆறி போயிருக்கு. இது மேலே சீஸ் எடுத்துவோம். சீஸ் போட்டால் எல்லாமே சூப்பராகிடும். இது வந்து ஒரு இந்தியன் ஸ்டைல் பீட்சானே சொல்லலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் ஆக்சுவலி ஒயிட் கலர்ன்றனால நிறைய லைக் ஸ்நாக்ஸ் கிடச்சிது. ஏதோ இது எப்படி ஜூசி ட்ராப்ஸ். ஆக்சுவலி இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கும்போது இது ஒரு சீவிங்கம்னு நினச்சேன். ஏன்னா இங்கே முன்னாடியே போட்டிருக்கோம் சீவ் அப்படின்ட்டு. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி இதுலேயே வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, இது வந்து பீச். இது ஒயிட் லைக் இது உள்ளியும் ஒயிட்டாக தான் இருக்கும். பேசிக்கலி சீவிங்கம்னு நினச்சி நம்ம சாப்பிட்டோன்னா ஒரு 2 மினிட்ஸ்லேயே பாயில் கரைச்சி போயிடும். இது எப்படி இருக்கும் நான் காமிக்கிறேன். இதுவும் ஒயிட் தான். இது உள்ளே வந்து லைட்டாக கொஞ்சம் லைக் ரொம்ப கொஞ்சம் அந்த அதோட என்ன ஃப்ளேவரோ அதோட சிரப் போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப எப்படி தெரியுமா இருக்கும், இந்த போபா டீயில் அந்த போபா ஒரு மாதிரி சவு சவுன்னு இருக்கும். அந்த மாதிரி சவு சவு. ஓகே காய்ஸ், ஐம் பேக். ஆக்சுவலி நான் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறது யாருக்கு ஈஸியாக இருக்கோ இல்லையோ, எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ரெட் கலர் ஃபுட்டுன்னு தக்காளி சாதம் சாப்பிட்டேன், ஒயிட் கலர் ஃபுட்டுன்னு இப்போ தயிர் சாதம் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி தயிர் சாதம் ரொம்ப நம்ம கட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அதில் இருக்க மைக்ரோப்ஸ்லாம் வந்து நம்ம கட்டை ஹெல்த்தை பாதுகாக்கும். அப்படி சொல்லி நம்ம சாப்பிடலாம். கர்ட் ரைஸ் எனக்கு பிடிச்ச தயிர். அதுக்கு தொட்டுக்க என்னன்னா ஆக்சுவலி உண்மையாக சொல்ல கர்ட் ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு தவிர வேறு எது சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. சாப்பிடுவோம். லாங் ட்ரைவ் போலாமா? கர்ட் ரைஸ் நல்லா தான் இருக்கும், எனக்கும் அது தெரியும். நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன், கர்ட் ரைஸோட ஃபேன். ஆனால் ஒரு தொட்டுக்கை இல்லாமல் அப்பளத்தை வச்சு சாப்பிட்றது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஓகே கைஸ், ஃபைனலி அந்த டெசர்ட் செக்ஷனுக்கு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் அந்த கர்ட் ரைஸை. நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் அதுக்கு ஒரு கம்பேட்டபிளான ஒரு சைட் டிஷ் இல்லாதனால நல்லா இல்லை. ஸோ இப்போ வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம், இதோட டப்பா ப்ளூ கலர், ஆனால் ஐஸ்கிரீம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணணும்.
ஓகே கைஸ், பல போராட்டத்துக்கு அப்புறம் இது ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணிட்டேன். உள்ள பார்க்க சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி இது சூப்பரா இல்லை, இது பாதி ஐஸ்கிரீமை வந்து ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. இது இது லைக் பார்க்க வந்து டிசைன் நல்லா இருக்கு, ஆனால் நம்ம வந்து இப்போ ஸ்கேம் ஆயிருக்கோம். இதை ஃபுல்லாக ஃபுல் பண்ணி கொடுக்கலாம்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. செம்மையா இருக்கு. ஆக்சுவலி ஒரு வாரத்தில் ஒரு 4 ஐஸ்கிரீமாக நான் சாப்பிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா போன வாரமும் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். பேசாம பேசாம 24 hours ஐஸ்கிரீம் சேலஞ்ச் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே ஐஸ்கிரீமே வச்சு அந்த மாதிரி சேலஞ்செலாம் யாராவது ஸ்பான்சர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு. ஓகே கைஸ், இப்போ ஃபைனலி டின்னருக்கு நான் என்ன சாப்பிட போகிறேன்னா, இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். அதனால் நான் சாப்பிடாம அதை செஞ்சுட்டு லைக் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். அப்படி நான் டின்னருக்கு ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்சுக்கு என்ன செய்கிறேன்னா, மேஷ்ட் பொட்டேட்டோ. மேஷ் பொட்டேட்டோ சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, இல்லை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மேஷ் பொட்டேட்டோனா வேறு ஒன்றும் இல்லை, இது பாயில் பண்ண பொட்டேட்டோஸில் கொஞ்சம் சீசனிங், பட்டரு, க்ரீமு இதெல்லாம் போடுவோம். இல்லை வேணா பால் கூட ஊற்றலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ வேற பூந்து போறான் நடுவுல, ஏன் போடி. ஸோ பேசிக்லி வந்து ஒரு 4 பொட்டேட்டோ, ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவில் வந்து நல்லா பாயில் பண்ணிக்கணும். கொஞ்சம் பாயில் பண்ணலாம் கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக பாயில் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து மேஷ் பொட்டேட்டோவாக மாற்றணும். இது நல்லா பாயில் பண்ணாதான் ஈஸியாக இதுவாகும். ஸோ இப்போ நான் மேஷ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன், நல்லா பாயில் பண்ணியிருக்காங்க போல், போட்டோன்னே மேஷ் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த பாயில் பண்ண பொட்டேட்டோ நல்லா எப்படி ஆயிடுச்சுன்னா ஸ்லைம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் த மெயின் இன்க்ரீடியண்ட்டான பட்டர், இல்லை அமெரிக்கன், ஓகே. ஸோ பட்டர் எடுக்கிறோம். நம்ம வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னால அந்த ஸ்பூனோட பேக் சைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் ஃபார் எக்ஸ்ட்ரா டேஸ்ட். நிறைய பட்டர், நல்லா இவ்வளோ பட்டர் எடுத்து, ஓ மை காஷ், ஒரு உருளைக்கிழங்குக்கு இது அதிகம். பேசிக்லி இப்போ நம்ம அந்த பட்டர், இது ஆக்சுவலி கொஞ்சம் லைக் அந்த பொட்டேட்டோ பாயில் பண்ண உடனே கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் லைக் இன்னும் நல்லா இருக்கும்னா பட்டர் ஈஸியாக மெல்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கோல்டாக இருக்கனால பட்டர் மெல்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். வாவ், பார்க்கவே சூப்பராக இருக்கு. இந்த பட்டர் போதுமா? நல்லா இதை ஆக்சுவலி மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ஒயிட் கன்சிஸ்டன்சியில் ஆகும். இதில் வந்து க்ரீம் இல்லைன்னா மில்க்கு கூட, மில்க்கு இல்லை கேர்டு, அன்சால்டட் கேர்டு அதெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா பட்டரே வந்து சால்டட் பட்டரா, அதனால் கொஞ்சம் நம்ம சால்ட் கம்மியாகவே போட்டுக்கலாம். நல்லா கலக்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் தெகுட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம தேவையானது கொஞ்சம் சால்ட். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சால்ட்டை போட்டுக்கிட்டு, இதில் போட்டால் வராது, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பெப்பர். அடே பகவான் வந்து தொலை, ரொம்ப சால்ட் நிறையவா இருக்குது, அதனால சால்ட் வர மாட்டேங்குது. அண்ட் தென் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸியாக வேணுமோ அவ்வளோ ஸ்பைஸியாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆச்சு, அவ்வளோ அதிகமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா இது பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்சோட சைட் கிக் ரெடி ஆயிடுச்சு.
அப்படி இது சைட் கேக்னா மெயின் கேக் எதுன்னு யோசிச்சிங்கன்னா நல்லா கீழ ப்ரௌனிஷாக டோஸ்ட் பண்ண ப்ரெட்டு வாசனை சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ப்ரெட்டில் நம்ம ஆட் பண்ண போகிறது தான் நம்ம செஞ்ச மேஷ் பொட்டேட்டோஸ். இதை நல்லா ஆட் பண்ணிட்டு சத்தியமா நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு சிரிப்பு. வெயிட் நல்லா இருக்கும். இந்த பானிபூரி பையா கிட்ட போய் பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கா. லைக் அந்த பானிபூரியில வந்து இப்படி தானே போட்டிருப்பாங்க. நல்லா இருக்கும். சாட் மசாலா போட்டு இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலி பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு பார்க்க. ஆக்சுவலி இது ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையாவே. ஏமா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இப்போ என் தங்கச்சி கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இதை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நல்லா இருக்கே உண்மையாகவே. ஆக்சுவலி மேஷ் பொட்டேட்டோன்னு அது ஒரு ரெசிபி, அது எனக்கு தெரியும். ஆனால் இதை ப்ரெட்டில் வச்சு ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி வச்சு சாப்பிடணுன்றதை வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன். இல்லை எப்படி சொல்ல, மேபி சீஸ் போட்டு ட்ரை பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். What do you think? Fine la? Ma, you want to try amma? Try பண்றியா? சாட் மசாலா தான். ஸோ பேசிக்கலி இப்போ நம்ம இது மேலே கொஞ்சம் சாட் மசாலா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கையில் கொட்டு. போதும், ஸ்டாப். சாட் மசாலா எதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதோ, எதெல்லாம் எனக்கு செட் ஆகாதோ எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேன். லைஃப் இஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் இஸ் டு ஈட். அது மாதிரி சாட் மசாலா போடாமே நல்லா தான் இருந்தது. பையா கலை வாங்குற பீடா மாதிரி இருக்கு. இந்த தாஜ்மஹால் மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்னோட டின்னர். ஆக்சுவலி சாட் மசாலா இல்லாததே நல்லா தான் இருந்தது. பிக் பாஸ் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட வாழ்க்கையில் பாதி நேரத்தை வந்து நான் அப்படி செலவழிக்கணும். அக்கா சூப்பாக்கு. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து இந்த வீடியோவோட எண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலேருந்து நான் வெள்ளை கலரில் சாப்பிட்டு ரொம்ப சலிச்சு போயிட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு ரியலான டின்னர் சாப்பிடணும். ஓகே கைஸ், இதுதான் இந்த வீடியோட எண்டு. ஹியர் கம்ஸ் தி எண்ட். ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்டு. இதோட ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்ச் முடியுது. இன்னைக்கு காலையிலேருந்து சாப்பிட்டது என்னென்னலாம் ஹெல்த்தின்னு கால்குலேட் பண்ணால் காலையிலேருந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ருப்போம். ஏன்னா இது மேஷ் பொட்டேட்டோ, இது நார்மலாக வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ தான். ஸோ அதனால உடம்புக்கு நல்லது, குட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராச். அதுக்கப்புறம் வந்து தோசை, அதுவும் நல்லது தான். அதுக்கு ஆனால் அதில் போட்ட சீஸ் வந்து கொஞ்சம் ஆபத்து. தயிர் சாதமும் நல்லது தான். என்ன இது ஓட்டேரி நரி மாதிரி இருக்கேன். தயிர் சாதமும் நல்லது தான். ஸோ வந்து இன்னைக்கு சேலஞ்ச் ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்சாக இருந்ததோ இல்லையோ, ஓரளவுக்கு நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு முடிவு பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் guys. Don't forget to subscribe, okay? Bye. Thank you. High volume. Am I really that much?